ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டு முற்றத்துல ஒரே சேரும் சகதியுமா பிரம்மாண்டமான சிறகுகளோட ஒரு வயசானவர் விழுந்து கிடந்தா என்ன பண்ணுவீங்க? கேப்ரியல் கார்சியா மார்க்கெஸ் எழுதின இந்த புகழ்பெற்ற சிறுகதை சரியா இந்த ஒரு கேள்வியை வச்சுதான் ஆரம்பிக்குது. வாங்க இந்த மாயாஜால கதைக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கதையோட முதல் வரியே இதுதான். எதுக்கு ஏன்னு எந்த விளக்கமும் இல்ல, காரணமும் இல்ல. உலகம் சோகமா இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு வரியில மார்க்கேஸ் நம்மள ஒரு விசித்திரமான யதார்த்தம் கொஞ்சம் தடம் புரண்ட ஒரு உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. இது சும்மா ஒரு சாதாரண கதையா இருக்காதுங்கிறதுக்கு இதுதான் முதல் அச்சாரமே. சரி, இந்த மாதிரி ஒரு உலகத்தையே உருவாக்குன அந்த ஜீனியஸ பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? அவர் பேரு கேப்ரியல் கார்சியா மார்க்கேஸ். லாட்டின் அமெரிக்கா இலக்கியத்தோட முகத்தையே மாத்தினவர். எல்லாரும் அவரை செல்லமா காபோன் தான் கூப்பிடுவாங்க. மார்க்கேஸ் எதுக்கு அவ்வளோ ஃபேமஸ்னா இந்த ஸ்டைலுக்கு தான். அவரோட கதைகள்ல தேவதைகள் வானத்திலிருந்து டொப்புன்னு விழலாம், செத்து போனவங்க ஆவியா வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்கலாம். ஆனா கதையில வர கேரக்டர்ஸ் இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டாங்க. இதுலதான் ஒரு மேஜிக்கே இருக்கு. அந்த மாயமோ யதார்த்தமோ ஒன்னோட ஒன்னு கலந்து ஒரு புதுவிதமான உண்மைய நமக்கு காட்டிடும். சும்மாவா அவருக்கு நோபல் பரிசே கொடுத்திருக்காங்க. அந்த அவார்ட் எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்ன காரணத்தையே கேளுங்களேன். கற்பனையையும் யதார்த்தத்தையும் கலந்து ஒரு கண்டத்தோட வாழ்க்கையையும் சிக்கல்களையும் அவர் காட்டுறாருன்னு சொல்லிருக்காங்க. இதுதான் அவரோட எழுத்தோட பவர். இப்போ அந்த மேஜிக்க நம்ம பார்க்க போற இந்த கதையில நேரடியாவே உணரப்போறோம். சரி, இப்ப நம்ம ஆத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வாங்க நேரடியா கதைக்குள்ள குதிப்போம். ஒரு ராத்திரி பேய் மழை அடிச்சு ஓஞ்சிருக்கு. பெல்லாயோன் ஒரு சாதாரண ஆளு வீட்டு முற்றத்துக்கு வர்றான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம தேவதைனா எப்படி நினைப்போம்? பளபளன்னு அழகா. ஆனா அங்க கிடக்கிறது அப்படி இல்ல. ரொம்ப வயசாகி பல்லெல்லாம் கொட்டி தலையில சொட்டையோட கழுகு சிறகு மாதிரி அழுக்கா ஒரு உருவம். ஆனா அதுக்கு சிறகுகள் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இது தேவதையா இல்ல சாத்தானா? இங்கிருந்துதான் மனுஷனோட அத்தனை விகாரமான முகங்களும் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த விசித்திரமான விருந்தினரை மக்கள் எப்படி நடத்துனாங்க? பயபக்தியோடவா? சான்ஸே இல்ல. முதல்ல அவரை ஒரு கோழி கூண்டுல பிடிச்சு அடைச்சாங்க. அப்புறம் அவரை பார்க்க வர்றவங்க கிட்ட காசு வாங்க ஆரம்பிச்சாங்க. வந்தவங்களும் சும்மா இருந்தாங்களா? அதான் இல்ல. அவர் மேல கல்லெறிஞ்சு சூடு வச்சு இது நிஜமான தேவதைதானான்னு டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு அற்புதம் எப்படி ஒரு சர்க்கஸ் பொருளா மாறுச்சுங்கிறது தான் மிச்ச கதை. ஆனா மனுஷங்களோட ஆர்வம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு இந்த வயசான தேவதை மேல போர் அடிச்சிடுச்சு. ஏன்னா ஊருக்குள்ள இன்னொரு புது அட்ராக்ஷன் வந்துருச்சு. அது யாருன்னா, பெத்தவங்க பேச்ச கேட்காததால சிலந்தியா மாறின ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட கதை ரொம்ப சிம்பிளா சென்டிமெண்டலா இருந்ததால ஜனங்க எல்லாரும் இந்த தேவதைய கண்டுக்காம அந்த பொண்ணை பார்க்க ஓடிட்டாங்க. மனுஷங்களோட கவனமும் சரி நம்பிக்கையும் சரி எவ்வளோ மலிவா இருக்கு பாத்தீங்களான்னு மார்க்கேஸ் நம்மள பார்த்து கேக்குற மாதிரி இருக்கு. கதையோட முடிவிருக்கே, அது இதை விட விசித்திரம். வருஷங்க கணக்கா ஓடி போகுது. அந்த முதியவர் அந்த வீட்லயே ஒரு மூலையில கிடக்கிறார். ஒரு நாள் அவருக்கு மறுபடியும் சிறகுகள் முளைக்குது. தத்தி தத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பறக்க முயற்சி செஞ்சு கடைசியில வானத்துல பறந்து போயிடுறார். இத பாத்துட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கார அம்மா எலிச்சண்டா என்ன நினைச்சா தெரியுமா? அப்பாடா, ஒரு வழியா அந்த தொல்லை ஒழிஞ்சதுன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறா. அவ கண்ணுக்கு அது ஒரு அதிசயம் கிடையாது, ஒரு தொல்லை, அவ்வளவுதான். சரி, இது வரைக்கும் கதை என்னன்னு பாத்துட்டோம். இப்ப வாங்க ரொம்ப முக்கியமான கட்டத்துக்குள்ள போலாம். இந்த விசித்திரமான கதை மூலமா மார்க்கேஸ் உண்மையில என்னதான் சொல்ல வர்றாரு? மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுமே புரியாது. ஆனா இதுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. அவர் உண்மையிலே ஒரு தேவதையா, இல்ல மனித இயல்பை பிரதிபலிக்கிற ஒரு உருவகமா, இல்ல வேற ஏதாச்சுமா? இதுக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது, நிறைய பதில்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 2 விளக்கங்களை இப்போ பார்க்கலாம். முதல் விளக்கம் என்னன்னா, இது மதம், மனுஷனோட குணம் இது எல்லாத்தையும் கிண்டல் பண்ற ஒரு கதை. ஊர் ஃபாதர் வராரு. ஆனா வந்தவரை என்ன செக் பண்றாரு தெரியுமா? அந்த தேவதை தேவலோக மொழியான லத்தீன் பேசுதான் பாக்குறாரு. அதே மாதிரி ஜனங்க ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு கொண்டாடாம இதை வச்சு எப்படி காசு பார்க்கலாம் தான் யோசிக்கிறாங்க. அதாவது நிஜமான ஒரு மிராக்கிள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்தா கூட நம்மளோட சுயநலமும் சின்ன புத்தியும் அதை பார்க்க விடாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாரு மார்கேஸ். ஆனா வெயிட் பண்ணுங்க, இதுக்கு இன்னொரு ஆழமான அர்த்தமும் இருக்கு. சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதை போஸ்ட் கொலோனியலிசம், அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு பிறகான பாதிப்புகளை பத்தி பேசுற ஒரு உருவகம்னு சொல்றாங்க. கேட்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்வை.
எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். வெளியில இருந்து வந்தவங்க ஒரு நாட்டை புடிச்சு அங்க இருக்கிற மக்களை எப்படி நடத்துனாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த ஊர் மக்கள் அந்த தேவதைய நடத்துறாங்க. முதல்ல அவர் வித்தியாசமா இருக்காருன்னு சொல்லி அவரை ஒரு அந்நியனா, ஒரு மத்தவரா பாக்குறாங்க. ரெண்டாவது, அவர் ஒரு மனுஷனா பார்க்காம டிக்கெட் வச்சு காசு பாக்குற ஒரு பொருளா மாத்திடுறாங்க. மூணாவது, அவரை வச்சு இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் கண்டுக்காம குப்பை மாதிரி ஒரு ஓரமா போட்டுடுறாங்க. கடைசியா அவர் யார்கிட்டயும் சொல்லிக்காம அமைதியா பறந்து போறாரு இல்லையா, அது அந்த அடக்குமுறையிலிருந்து கிடைக்கிற ஒரு விடுதலை மாதிரி. சரி, இந்த கதை இதோட முடியல. இது வெறும் ஸ்கூல் பாடத்தோடயோ காலேஜ் சிலபஸோடயே நின்னு போகல. இதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இலக்கிய உலகத்துல இருந்துட்டே இருக்கு. சொல்லப்போனா இந்த ஒரு குட்டி கதை பல பெரிய எழுத்தாளர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லணும்னா 1998ல வந்த ஸ்கெலிக்ங்கிற ஒரு ஃபேமஸான நாவல். அதுலயும் ஒரு பையன் தன்னோட வீட்டு ஷெட்ல சிறகுகளோட ஒரு விசித்திரமான உருவத்தை பாப்பான். இந்த 2 கதைக்கும் இவ்ளோ ஒற்றுமை இருக்கிறது சும்மா ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது. மார்கெஸ் அன்னைக்கு கொளுத்தி போட்ட அந்த நெருப்பு இன்னைக்கும் புது புது படைப்புகளா எரிஞ்சிட்டு தான் இருக்கு. கடைசியா மார்கேஸ் இந்த கதையை நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட தான் முடிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாத ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயத்த பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஆச்சரியத்தோட, திறந்த மனசோட அதை அப்ரோச் பண்ணுவோமா? இல்ல இது நம்ம கணக்குல வரல, நம்ம வட்டத்துக்குள்ள இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு கூண்ட தேடுவோமா? இந்த கேள்வியோடயே உங்களை நான் விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.